ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே, வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இயேசு சீசர்களோடு கடந்து போகிறார். ஒரு அத்திமரம் அதனிடத்திலே போகிறார், கனி எதுவும் இல்லை. அவர் கோபமடைந்து அந்த அத்திமரத்தை சபிக்கிறார். திரும்பவும் அந்த மரத்தை பார்க்கிற சீஷர்கள் இயேசு சொன்ன உடனே இது பட்டு போனதே என்று ஆச்சரியப்பட்டு இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், மத்தேயு 21:21, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய விசுவாசம் சந்தேகப்படாத ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதனால தான் அங்கே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் இந்த மலையே பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனாலும் அது போகும் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, அதே சம்பவம் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் அங்கே 23வது வசனத்தில் அந்த அந்த அதே காரியத்தில் அங்கே மார்க் எழுதுகிறார். இயேசு எப்படி சொல்லுகிறார் என்றால், தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். அங்கே மத்தேயில வாசிக்கிறோம், நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள் என்று. இங்கே மார்க்கு சொல்லுகிறார், இருதயத்தில் சந்தேகப்படாமல் என்று சொல்லி. நம்முடைய சந்தேகம் நம் இருதயத்திற்குள்ளாக வரவே கூடாது. ஒரு காரியத்தில் கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறோம் என்றால் அந்த விசுவாசம் இருதயத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி அங்கே மார்க் சொல்லுவதை பார்க்கிறோம். அதை விட இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் அப்படியே கற்பனைக்கு கொண்டு வாங்க. யவீருவின் மகள் அங்கே வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார். அங்கே 22வது வசனம் 5வது அதிகாரம் 22, 23 வாசித்து பார்த்தோம் என்றால், யவீரு போய் இயேசுவினிடத்தில், எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளை மேலே கை வைங்க, சுகமாவாள் என்று கூப்பிடுகிறார். இயேசுவும் புறப்பட்டு வருகிறார். அங்கே நாம் வாசிக்கிறோம், அவரோடு திரளான ஜனங்களும் கூட வந்தார்கள் என்று சொல்லி. திரளான ஜனங்கள் வருகிறார்கள், பிள்ளையின் தகப்பன் வருகிறார், 12 சீஷர்களும் கூட வருகிறார்கள். வருகிற வழியிலே பெரும்பாடுள்ள ஸ்ரீ சுகமடைகிற சம்பவம் நடக்கிறது. அது முடிந்து 35வது வசனம் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து, பிள்ளை மரித்து போயிட்டா, நீ ஏன் போதகரை வீட்டுக்கு கூப்பிட்டு அலட்டுகிறாய் என்று சொல்லி. உடனே அங்கே இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று பிள்ளையின் தகப்பனாகி யவீருவிடத்திலே சொல்லுகிறார். சொல்லிவிட்டு, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடுத்து 37வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது சற்று சிந்திக்க வேண்டும். 37 சொல்லுகிறார், பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபனுடைய சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரையும் தம்மோடு கூட அவர் வரவழைக்கவில்லை என்று சொல்லி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். புறப்பட்டு போகும்போது யவீரு கூட வர்றாரு, 12 சீஷர்கள் வர்றாங்க, திரளான ஜனங்கள் வர்றாங்க. பெரும்பாடுள்ள ஸ்ரீ இடத்துல நடக்கிற அற்புதத்தை காண்கிறாங்க கண்ணால். ஆனால் அதற்கு அப்புறமாக இயேசு பயப்படாத, விசுவாசமாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? பிள்ளை சாகலைன்னு அர்த்தம். ஆனால் பிள்ளை செத்து விட்டது என்று சொன்ன வார்த்தையை தான் ஜனங்கள் எல்லாம், திரளான ஜனங்கள் நம்புகிறாங்க. இயேசுவோடு கூட வந்த மற்ற சீஷர்களும் நம்பினதுனால அவங்களையெல்லாம் விட்டுட்டு இங்கே பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் தவிர வேறு ஒருவரையும் அவர் கூட்டு போகலை. தொடர்ந்து நம்ம வாசிச்சுக்கிட்டே வந்தால் வீட்டுக்கிட்ட வரும்போது அழுகையின் சத்தம் அதிகமாக இருக்குது. இவர் சொல்கிறாரு, பிள்ளை நித்திரையாக இருக்குது அப்படின்னு இயேசு சொல்கிறார். எல்லாரும் நகைக்கிறாங்க. எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டார். யார் யார் வந்து சிரித்தாங்களோ, யார் யார் அங்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்களோ எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு, அங்கே அற்புதம் செய்கிற வேலையிலே கூட இருந்தவர்கள் யார்? பிள்ளையினுடைய தாய் தகப்பன் பேதுரு, யோவான், யாக்கோபு தான். இவர்கள் 5 பேர் தான் இருக்கிறாங்க. அங்கே இயேசு பிள்ளையை பார்த்து சொல்கிறாரு, தலி தாகுமி, சிறு பெண்ணை எழுந்துரு என்று சொல்லுகிறார். அந்த பெண் எழுந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இயேசு இன்றைக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போதுமானவர். அதற்கு தேவை நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம், உறுதியான அந்த அசையாத அந்த நம்பிக்கையான சந்தேகப்படாத அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறதா? அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தேகப்படாமல் விசுவாசி.
உன் இருதயத்தில் கூட அந்த சந்தேகம் வரக்கூடாதுன்றார். இங்கே இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம், கூடயே வந்து பெரும்பாடுள்ள ஸ்ரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற காட்சியை பார்க்கிற திரளான ஜனங்கள். கூட வந்த 9 சீஷர்களுக்கும் நம்பிக்கை இல்லை, அவர்கள் எல்லாம் விட்டுட்டார். இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்களிடத்தில் மட்டும்தான் அந்த அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக முழு நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்வோம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க என் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.